வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் முயற்சிகளில் ஒரு தற்காலிக தடங்கள் தோன்றலாம். அது உங்கள் நம்பிக்கைகளை சோதிக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகி வருகிறது. இந்த தடையை தாண்டினால் வாழ்க்கையில் பெரிய உயர்வு கிடைக்கும். அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வலிமையான அரச கம்பீரம் கொண்ட ராசிகளில் முதன்மையாக கூறப்படுவது சிம்ம ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே ராஜகுணத்தையும் தலைமைத்தன்மையும் கொண்டவர்கள் என்று பல ஜோதிடர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளனர். சூரியன் ஆட்சி செய்யும் இந்த ராசி ஒளியும் ஆற்றலும் நிறைந்த ஒரு தனித்துவ சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது. சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் தனியாகவே கண்களில் பட்டுவிடுவார்கள். அவர்கள் பேசும் விதம், நடக்கும் விதம், தங்களை வெளிப்படுத்தும் விதம், இவை அனைத்திலும் ஒரு அரச கம்பீரம் இருப்பதை எளிதாக உணர முடியும். ஒருவரின் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய தேவையான தன்னம்பிக்கை, தைரியம், தன்னிலை உணர்வு போன்ற இயற்கையாகவே இவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் ஆகும். சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பதிலிருந்தே ஒரு விதமான பிரகாசத்தை உடையவர்கள். அவர்களை பார்த்தாலே ஒரு விதமான கவர்ச்சி தோன்றும். அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தின் கவனத்தை ஈர்க்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். பலருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற நீண்ட காலம் போராட வேண்டியிருக்கலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் தானாகவே வந்து சேரும். காரணம், அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை. இவர்களின் மனவலிமை பலருக்கும் ஊக்கமாக இருக்கும். பலரின் வாழ்க்கையிலும் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் முன் உதாரணமாகவும் விளங்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே உள்ளது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு அவர்களின் தலைமை திறன். எந்த சூழ்நிலையிலும் முடிவெடுத்து செயல்படுவதில் இவர்களுக்கு அசாதாரணமான திறமை இருக்கும். பலர் குழப்பத்தில் இருக்கும் போது சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் தெளிவாக யோசித்து முடிவெடுக்க முடியும். இதனால் பல சமயங்களில் நண்பர்கள், உறவினர்கள், வேலை பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் இவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை ஏற்படும். இவர்களின் தலைமை தன்மை கட்டாயப்படுத்தும் விதத்தில் அல்ல, மாறாக மற்றவர்களை ஊக்குவித்து வழிநடத்தும் விதத்தில் இருக்கும். ஒரு குழுவை வெற்றிக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் அதற்கு தேவையான உற்சாகமும் தைரியமும் சிம்ம ராசிக்காரர்களிடம் இருக்கும். அவர்கள் ஒரு வேலைக்கு முன் வந்தால் அதை சிறப்பாக முடிக்காமல் விடமாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளும் தன்மை உடையவர்கள். பலர் தடைகளை பார்த்தாலே பயப்படுவார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். தோல்வி வந்தாலும் அது அவர்களை உடைக்காது, மாறாக இன்னும் பலமாக மாற்றும். அவர்களின் மன வலிமைதான் அவர்களை வாழ்க்கையில் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும். சில சமயங்களில் அவர்களுக்கு எதிராக பலர் பேசினாலும், விமர்சனங்கள் வந்தாலும் அவர்கள் தங்கள் இலக்கை மறக்காமல் முன்னே செல்லும் இந்த மன உறுதிதான் சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூட கூறலாம். சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக கம்பீரமாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். நண்பர்கள், குடும்பம், உறவுகள் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானவை. மேலும் ஒருவர் துன்பத்தில் இருந்தால் உதவ வேண்டும் என்ற உணர்வு இவர்களுக்கு மிகவும் அதிகம். சில சமயங்களில் தங்களுக்கே பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ முயற்சி செய்வார்கள். இதனால் பலர் இவர்களை மிகவும் மதிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் ஒரு முக்கியமான குணம் இவர்களின் கம்பீரம். அவர்கள் தங்களை குறைத்து பேசுவதை அல்ல, அவமதிப்பதை எளிதில் பொறுக்க மாட்டார்கள். அவர்களின் சுயமரியாதை மிகவும் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த குணம் காரணமாக அவர்கள் கோபப்படலாம். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. கோபம் வந்தாலும் பின்னர் அதை மறந்துவிடும் நல்ல மனம் இவர்களிடம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே தலைமை பொறுப்புகள் உள்ள வேலைகளில் சிறந்து விளங்குவார்கள். நிர்வாகம், அரசியல், மேலாண்மை, கலை, சினிமா, சமூக தலைமை போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கும். அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். இந்த உறுதி காரணமாக வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவது இவர்களுக்கு சாத்தியமாகிறது. அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் தீவிரமான உணர்ச்சிகளாலும் உண்மையான பாசத்தாலும் நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த உறவை மிகவும் மதிப்புடன் பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக காதலை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பொறுப்பாகவும் ஒரு பெருமையாகவும் நினைப்பார்கள். தங்களின் வாழ்க்கையில் வந்த மனிதரை மிகவும் உயரமாக மதித்து அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அதனால் இவர்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பாக முக்கியமானவர்களாகவும் உணர்வார்கள். இவர்களின் காதலில் ஒரு விதமான கம்பீரமும் இருக்கும். அவர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்தும் விதம் கூட மற்றவர்களை விட கொஞ்சம் பெரியதாகவும் நினைவில் நிற்கும் வகையிலும் இருக்கும். சில சமயங்களில் அன்பை வெளிப்படுத்துவதற்காக பெரிய பரிசுகள் கொடுக்கலாம், பெரிய திட்டங்களை அமைக்கலாம் அல்லது மறக்க முடியாத தருணங்களை உருவாக்கலாம்.
இந்த குணம் காரணமாக இவர்களுடன் இருக்கும் உறவுகள் மிகவும் வலிமையாக இருக்கும். ஆனால் அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்கள் நம்பிக்கைகளை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். ஒருவரை முழுமையாக நம்பிய பிறகுதான் அவர்கள் அந்த நம்பிக்கையை உடைக்கப்படுவதை மிகவும் கடினமாக ஏற்றுக்கொள்வார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிக்கும் மனிதர்கள். அவர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவுகள் மட்டுமல்ல, அது அவர்களின் வலிமையின் ஆதாரம். குடும்பத்தில் அவர்கள் பல நேரங்களில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களின் நலன், பாதுகாப்பு, முன்னேற்றம் ஆகியவற்றை பற்றி அவர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள். இவர்களின் வீட்டில் ஒரு விதமான உற்சாகமும் உயிரும் இருக்கும். அவர்கள் வீட்டை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க தைரியமாக முன் வருவார்கள். சில சமயங்களில் அவர்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் பேசக்கூடும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் குடும்பத்தை பாதுகாக்க வைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வே ஆகும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் மதிப்பார்கள். நண்பர்களுக்காக அவர்கள் நேரமும் உதவியும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். பல சமயங்களில் நண்பர்கள் பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் சிம்ம ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். இவர்களின் நட்பில் ஒரு முக்கியமான குணம் உண்மைத்தன்மை. அவர்கள் நேராக பேசுவார்கள். பொய் பேசுவதோ அல்லது இரட்டை முகம் காட்டுவதோ அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் சில நேரங்களில் அவர்களின் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் நோக்கம் நண்பர்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையும் வாய்ப்பு கொண்டவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி காரணமாக அவர்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். வேலை, வியாபாரம், முதலீடு போன்ற துறைகளில் அவர்கள் தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் திறமை இருப்பதோடு அதை பயன்படுத்துவதிலும் ஒரு தனித்துவமான குணம் இருக்கும். அவர்கள் தங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நல்ல வாழ்க்கையை உருவாக்க விரும்புவார்கள். சில சமயங்களில் அவர்கள் பெருந்தன்மையுடன் செலவழிக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முயற்சி செய்வார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் போலவே சிம்ம ராசிக்கும் சில பலவீனங்கள் இருக்கலாம். அவர்களின் மிகுந்த தன்னம்பிக்கை சில நேரங்களில் பிடிவாதமாக மாறக்கூடும். அவர்கள் தங்கள் கருத்து சரியானது என்று நம்பினால் அதை மாற்றுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். மேலும் அவர்கள் பெருமை உணர்வை மிகவும் மதிப்பார்கள். அதனால் யாராவது அவர்களை அவமதித்ததாக அவர்கள் நினைத்தால் அது அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த குணங்களை சரியாக புரிந்து கொண்டு சமநிலையில் வைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய வெற்றிகளை அடைய முடியும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும். ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பின்னர் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் நிலை பலருக்கும் ஏற்படும். இந்த மாற்றங்கள் அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். சில சமயங்களில் ஒரு வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம். அந்த தருணங்களை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையை அடையலாம். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பதட்டம், பயம் தொடர்பான பிரச்சனையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்திகள் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படும். தேவையில்லாமல் மற்றவர்களை காயப்படுத்தி உங்களையும் காயப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உறவு தொடர்பான விஷயங்களில் 24 வயதை கடந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆவேசப்படுவதை தவிர்க்க வேண்டும். 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூழல். குரு பார்வை உள்ளது. நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரன் இடமாற்றத்தை கொடுத்திருப்பார். அலைச்சல்கள் ஏற்படும். கவனக்குறைவும் ஏற்படும். திருமண வரன் அமையும். திருமண யோகம் உண்டாகும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். குரு பார்வை படம் வரும் 12ஆம் தேதியிலிருந்து நன்றாக இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஒரு விதமான மனவேதனை இருந்து கொண்டே இருக்கும். நிறைய புலம்பல்கள் ஏற்படும். தியானம் செய்வது நன்மைகளை தரும். முக்கியமான முடிவுகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். அற்புதமான பணவரவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். எடுத்த காரியத்தில் வெற்றியடையும் யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். வடிவுடைய அம்மன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% நன்றாகவே இருக்கும். குறிப்பாக அஷ்டம சனியில் சிக்கும் சிம்மராசி இந்த தவறை மட்டும் செய்திடாதீர்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகியிருக்கிறார். இதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று பழமொழி ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வருடத்தில் நடைபெறும் முக்கியமான பயிற்சியாகவும் இது உள்ளது. இந்த சனி பயிற்சி 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனி பயிற்சியால் சிம்ம ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சனி பகவான் தற்போது அஷ்டம சனியாக செல்கிறார்.
அதே போலதான் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்ல பரிகாரமாக இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். பெரிதாக ஆசைப்படக்கூடாது. துணை, காதல் அமைப்பு உங்களுக்கு நெருக்கமானவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. இல்லை என்றால் தேவையில்லாத சங்கடங்களையும் பாதிப்புகளையும் சந்திக்க நேரிடும். முதுகு தண்டுவடம், பாதம், இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மேலும் தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதிகளை தரும் விஷயத்தை தேர்ந்தெடுப்பதும் நல்லது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நட்பு விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. கூடா நட்புகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. போதை வாஸ்துகளை பயன்படுத்துவார்கள். கண்டிப்பாக சிக்கலில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, மற்றவர்களை பற்றி போனில், பொதுவெளியில் நம்பிக்கையானவர்கள் என யாரிடமும் புறம் பேசாமல் இருப்பதும் நல்லது. இப்படி பேசுவதால் தேவையில்லாமல் பெரிய ஆட்களின் பகையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாய் தந்தையிடம், உறவினரிடம் மனம் விட்டு பேசுவதும் நன்மைகளை தரும். நல்ல நண்பர்களை உங்களுக்கு சுற்றி வைத்துக் கொள்வதும் நல்லது. நிறைய புத்தகங்களை படிக்கும் உங்களுக்கு கட்டாயம் ஏற்றம் ஏற்படும். சனி பகவான் பகை கிரகம் என்பதால் அஷ்டமத்தில் இருப்பதாலும் படிகளில் கிடைக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முட்டிகளில் பாதிப்புள்ளவர்கள் அடிவயிறு, சிறுநீரக பாதிப்புகள், கழிவு பாதை, மலக்குடல், இரத்தத்தில் பரவும் தோய் தொற்று, லிவர், கிட்னி செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். காளகஸ்திக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு கேது வழிபாடு, கோளார் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வாழ்க்கையில் நிம்மதி நிறைந்திருக்கும். பொருள் வசதிகள் மற்றும் நிதி நிலைமை மேம்படும். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறும். திருப்தி மற்றும் மனநிறைவை அளிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிடித்தவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடலாம். வீட்டில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். மகிழ்ச்சியும் மன அமைதியும் அதிகரிக்கும். அனைத்து திட்டங்களும் சிறந்த பலன்களை தரும். அதே போலதான் நிதி ஆதாயங்கள் உயரக்கூடும். தொழில்முறை வளர்ச்சி மேம்படக்கூடும். ஒப்பந்தங்களிலிருந்து லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். பொருத்தமான வேலைகள் கிடைக்கும். பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். வணிகர்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். மேலும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மேலும் குடும்ப விஷயங்களை எவரிடமும் பகிர வேண்டாம். முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் முன்பு தக்க ஆலோசனை தேவை. குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களை பலப்படுத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து போகும். மகளின் திருமணத்திற்காக வெளியில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வரும். அத்தியாவசிய செலவுகளால் கையிருப்பு கரையும். பூர்வீக சொத்து பங்கை பெறுவதில் சிரமங்கள் உண்டு. இருந்தாலும் சனி பெயர்ச்சி காலத்தில் முதல் 4 மாதங்கள் சில காரியங்கள் நல்லபடி நடந்தேறும். சொந்த ஊரில் செல்வாக்குகள் உயரும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட வயதுகள் மிகவும் முக்கியமான திருப்பங்களை கொண்டு வரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்கலாம். ஆனால் அந்த சவால்கள் அவர்களை பலவீனமாக்குவதற்காக அல்ல, மாறாக அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காகவே வருகிறது. இளம் வயதில் அவர்கள் பல அனுபவங்களை சந்தித்து வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்வார்கள். பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு 28 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆரம்பமாகும். அதற்கு பிறகு 32 முதல் 36 வயதுக்குள் அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் காலமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை, வியாபாரம் அல்லது சமூகத்தில் ஒரு முக்கியமான நிலையை அடையலாம். சிலருக்கு இந்த வயதுகளில் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை தைரியமாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தையும் அடையலாம். சிம்ம ராசியை ஆட்சி செய்யும் கிரகம் சூரியன். சூரியன் என்பது ஒளியின் அடையாளம் மட்டுமல்ல, அது ஆற்றல், அதிகாரம், உயிர் சக்தி ஆகியவற்றின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு பிரகாசமான குணம் இருக்கும். அவர்கள் பேசும்போது கூட ஒரு விதமான நம்பிக்கை ஒளி தெரியும். சூரியன் ஆட்சி காரணமாக இவர்களுக்கு தலைமைத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் தயங்கும் சூழ்நிலைகள் கூட அவர்கள் முன்னே வந்து முடிவெடுக்க முடியும். மேலும் சூரியன் என்பது அரச சக்தியின் குறியீடாகவும் கருதப்படுகிறது. இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிகாரம் அல்லது தலைமை நிலையை அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலரின் கவனத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பதோடு சில சமயங்களில் எதிரிகளும் உருவாகலாம். ஒருவரின் திறமை மற்றும் வெற்றி அதிகமாக இருந்தால் அதை பார்த்து சிலர் பொறாமைப்படுவது இயல்பானதே. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த போட்டிகளை தைரியமாக எதிர்கொள்வார்கள். அவர்கள் நேராக போராடும் குணம் கொண்டவர்கள். பின்னால் பேசுவது அல்லது மறைமுகமாக செயல்படுவது இவர்களுக்கு பிடிக்காது.
இதனால் பல சமயங்களில் அவர்கள் நேர்மையாகவும் தைரியமாகவும் தங்கள் நிலையை நிரூபித்து வெற்றி பெறுவார்கள். சில ஜோதிடர்கள் கருத்துப்படி சிம்ம ராசிக்காரர்களின் சாதகத்தில் சரியான கிரக நிலைகள் இருந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, செல்வம், புகழ், அதிகாரம் போன்றவற்றை அளிக்கும் ஒரு நல்ல யோகம் என்று கருதப்படுகிறது. இந்த யோகம் செயல்படும் காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் வேகமான முன்னேற்றம் காணலாம். பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் வெற்றிகளை கூட சில வருடங்களுக்குள் அடைய முடியும். அந்த நேரத்தில் அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை தரும். இதனால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே மிகவும் வலிமையானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஆன்மீக உணர்வுகளையும் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அவர்களை ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லக்கூடும். சில சிம்ம ராசிக்காரர்கள் தியானம், வழிபாடு அல்லது ஆன்மீக சிந்தனை போன்றவற்றில் ஈடுபட ஆரம்பித்தால் அவர்களின் மன அமைதி அதிகரிக்கும். அது அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் தெளிவான முடிகளை எதிர்க்க உதவும். சிம்ம ராசிக்காரர்களின் ஆட்சி கிரகம் சூரியன் என்பதால் சூரியனை வணங்குவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. அதிகாலையில் சூரியனை நோக்கி நமஸ்காரம் செய்வது அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது மன வலிமைகளையும் உடல் சக்திகளையும் அதிகரிக்க உதவும் என்று பலர் நம்புகிறார்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல எண்ணங்களுடன் வழிபாடு செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, தானம் செய்வது போன்ற செயல்கள் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் கூறி வருகிறார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தால் வெளிப்படையாக மிகவும் தைரியமானவர்களாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் தெரியும். ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் சிலருக்கு தெரியாத பல ஆழமான உணர்ச்சிகள் இருக்கும். அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை எல்லோரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். நம்பிக்கையுடன் இருக்கும் சிலரிடம் மட்டும்தான் தங்கள் மனதை திறந்து பேசுவார்கள். சில சமயங்களில் அவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதிக்குள் அவர்கள் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டிருப்பார்கள். பலருக்கு தெரியாமல் அவர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுவார்கள். இதுவே அவர்களை வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைய உதவும் ஒரு முக்கிய காரணமாகும். வெளியில் கம்பீரமாகவும் வலிமையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி பூர்வமான மனம் கொண்டவர்கள்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள். ஆண் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் கம்பீரமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் விதத்திலும் நடக்கும் விதத்திலும் ஒரு விதமான அதிகாரம் தெரியும். பல சமயங்களில் அவர்கள் குழுவில் தலைவராக மாறுவது இயல்பாகவே நடைபெறும். காரணம் அவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் திறன். மேலும் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் தங்கள் குடும்பத்திற்காக மிகவும் பாடுபடுவார்கள். குடும்பத்தை பாதுகாப்பாகவும் முன்னேற்றமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். சில சமயங்களில் அவர்கள் மிகவும் கடுமையாக பேசக்கூடும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மை நோக்கம் குடும்பத்தை நல்ல பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். பெண் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட பெண்களாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள். அவர்களின் நடையில் ஒரு விதமான கம்பீரமும் அழகும் இருக்கும். அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தை உற்சாகமாக வைத்திருப்பார்கள். பல சமயங்களில் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளில் கூட அவர்களின் கருத்து முக்கியமாக இருக்கும். மேலும் அவர்கள் மிகவும் பாதுகாப்பான மனம் கொண்டவர்கள். தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் காப்பாற்றுவதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. சில சமயங்களில் அவர்களுக்கு மிகவும் கடினமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் அவர்களின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் வகையில் இருக்கும். ஆனால் இந்த ராசியின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர்கள் அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி கொண்டவர்கள். பலர் தோல்வியடைந்த பிறகு மனம் உடைந்து விடுவார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இந்த குணம்தான் அவர்களை வாழ்க்கையில் பலரையும் விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சமூகத்தில் மதிப்பு பெறும் மனிதர்களாக இருப்பார்கள். காரணம் அவர்கள் பேசும் விதம், நடக்கும் விதம், மற்றவர்களுக்கு உதவும் மனம் ஆகியவை பலர் அவர்களை ஒரு வழிகாட்டியாக பார்க்கலாம். சில சமயங்களில் ஒரு குழுவில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்க அனைவரும் சிம்ம ராசிக்காரர்களை அணுகுவார்கள். அவர்கள் தெளிவாக யோசித்து சரியான முடிவை சொல்லும் திறன் கொண்டவர்கள். இதனால் சமூகத்தில் அவர்கள் ஒரு முக்கியமான மனிதராக மாறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சவால்களை சந்தித்தாலும் காலப்போக்கில் அவர்கள் மிகவும் பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். அவர்களின் தைரியம், மனவலிமை மற்றும் முயற்சி காரணமாக அவர்கள் பல உயரங்களை அடைய முடியும். சில சமயங்களில் ஒரு பெரிய வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் செல்வம், புகழ், அதிகாரம் ஆகியவற்றை அடையக்கூடிய நிலை ஏற்படும். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். அதே போலதான் ஜோதிட நம்பிக்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில அதிர்ஷ்ட எண்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே 1, 3, 5, 9 போன்ற எண்கள் மிகவும் நல்ல பலனை தரக்கூடியதாக கருதப்படுகிறது. இந்த எண்கள் சூரியன் மற்றும் சக்தி குறிக்கும் எண்களுடன் தொடர்புடையதாக சிலர் விளக்குகின்றனர். சிலர் தங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இந்த எண்களை மனதில் வைத்துக் கொள்வார்கள்.
மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த காலங்களில் அவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். வேலை, வியாபாரம், சமூக நிலை, பொருளாதாரம் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். பல ஆண்டுகளாக அவர்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் அந்த காலத்தில் வெற்றியாக மாறும். இதனால் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இது ஒரு புறம் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பாடம் என்னவென்றால் தங்களின் வலிமையை சரியான பாதையில் பயன்படுத்துவது. அவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை, தலைமைத்திறன், தைரியம் ஆகியவை மிகப்பெரிய சக்திகள். இந்த சக்திகளை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். மேலும் அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களையும் சில சமயங்களில் கேட்டு புரிந்து கொள்ளும் பழக்கம் வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் இன்னும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தங்கள் வலிமைகளையும் அனுபவங்களையும் சமநிலையில் வைத்து கொண்டால் அவர்கள் பலருக்கும் முன்மாதிரியாக மாறக்கூடியவர்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.